கஞ்சா பிரச்சனை சாக்லேட் மாதிரி பொட்டி கடையில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் எப்படி ஒரு யங்ஸ்டராவோ இல்லை ஒரு பொண்ணாவோ நாங்கள் எப்படி சார் வெளியே வர்றது? இன்னைக்கு ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு சம்பவம், ஒரு சகோதரிக்கு என்ன நல்லதுன்னு தெரியும். நான் இந்த மாதிரி இதுக்கு முழுமையாக காரணம் போதைப் பொருள் தான். போதைப் பொருள் கலாச்சாரம் இன்னைக்கு முழுமையாக தமிழ்நாட்டில் பெருகி, அது திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் கடுமையாக இருக்குது எல்லா பக்கம். அது காலேஜ் எப்படி இருந்தது, இன்னைக்கு ஸ்கூல் வரல வந்துச்சு. இதை நம்ம ஒழித்தே தீர வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தோட வாரிசே வேறு மாதிரி சூழ்நிலை இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது. இதுக்காகவே இந்த ஆட்சி போகணும், திமுக ஆட்சி இருக்கக்கூடாது. குறிப்பாக நீங்கள் கேட்ட கேள்வியில் இந்த போதை கலாச்சாரம் ஒழித்தே தீர வேண்டும். அப்போ தான் உங்களை மாதிரி இளைஞர்களுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி இந்த வைலண்ட் க்ரைம்ஸ், அதாவது இந்த கல்லூரி மாணவியை பற்றி அண்ணா சொன்னாங்க, அதுக்கு ரூட் காஸ் பார்த்தீங்கன்னா ஏன் வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க, அங்கே ட்ரக்ஸ் இருக்குது. வைலண்ட்டாக ஏன் படுகொலை பண்ணுறாங்க, ட்ரக்ஸ் இருக்குது. சொன்னால் அமித்ஷாஜிக்கு ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி கடிதம் எழுதினேன். ஒரு நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவனுடைய அலுவலகத்தை கோயம்புத்தூருக்கு ஓப்பன் பண்ணுங்கள், ஆனால் இவ்வளோ கல்லூரிகள் இருக்குது. ஆனால் இங்கே என்ஐஏ ஆஃபீஸ்க்கே வாடகை கட்டடத்தில் இருக்குது, மாநில அரசு கட்டணம் கொடுக்காமல் இருக்கிறாங்க. கொச்சினில் மெயின் ஆஃபீஸ் இருக்குது. அதனால் என்னுடைய ஆசை வந்து ஆட்சி மாற்றம் நடந்து நம்ம அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு, மே 4க்கு பிறகு அண்ணன் எஸ்பி அவர்கள் வந்த பிறகு கோயம்புத்தூருக்கு நம்ம நேராக அமித்ஷாஜிட்ட பேசி என்சிபி அலுவலகத்தை கொண்டு வந்து ஆஃபீஸர்ஸை உட்கார வைக்கணும். ஏன்னா இவ்வளவு கல்லூரிகளை ட்ரக் பெனட்ரேஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இது வந்து நம்பர் 1 ப்ரையாரிட்டி. அதை நம்ம கண்டிப்பாக செய்யத்தான் போகிறோம். இது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணவே ஒரு வாட்ச் நமக்கு இருக்கும். அதே மாதிரி தேவையில்லாத வேலைகள், தேவையில்லாத வேலைகள்லாம் யாரும் செய்யக்கூடாது. நம்ம அமைதி பூங்காவாக இருக்கணும். எல்லா மதமும் நல்லா இருக்கணும். கோயம்புத்தூரை பொறுத்தவரை யாருக்கும் எதிராக இல்லை, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். தேவையில்லாத வேலை செய்கிறவங்களும் நம்ம கரெக்டாக டைட்டாக வச்சுக்கணும். அதுக்கு மத்திய அரசோடு இணைஞ்சாத்தானே நம்ம இதெல்லாம் கொண்டு வர முடியும். இன்னைக்கு என்ஐஏ யாருக்கிட்ட கீழே இருக்குது, சட்டம் மத்திய அரசு. என்சிபி சட்டம் யாருது, மத்திய அரசு. இன்றைக்கி சில பேர் மாநிலத்தில் சில கட்சிகள் சொல்கிறாங்க, நாங்கள் மத்திய அரசையும் வெறுப்போம், திமுகவையும் வெறுப்போம். அப்போ தனித்தீவில் உட்காந்து ஆட்சி நடத்த முடியுமா? தனியாக ஒரு தீவில் உட்காந்து சுற்றி தண்ணிக்குள்ளே அவங்க மட்டும் படகு வச்சுட்டு வண்டி ஓட்ட முடியுமா? எனக்கு ஆல் திஸ் செலக்டிவ் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே மத்திய அரசு கையில் இருக்குது. அப்போ நமக்கு புரியணும் எந்த அளவுக்கு மத்திய அரசோடு நம்ம ஒத்துழைக்கணும். அதனால் நீங்கள் கஞ்சாவை ஒழிக்கணும்னா மத்திய அரசு என்னதான் முயற்சி எடுத்தாலும் மாநில அரசு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா கஞ்சா இருக்கத்தான் செய்யும். எனக்கு தெரிஞ்ச திராவிட முன்னேற்ற கழகம் ஒத்துழைப்பு கொடுக்கல.